ஆதவ அர்ஜுன் ஒரு செய்தி இயக்குறாரு. ஸோ அவங்கெல்லாம் இயக்கி ஒரு நல்ல அந்த மண்ணை பிசைஞ்சு எப்படி கொண்டு வராங்க, பிள்ளையாராக கொண்டு வராங்களா, இல்லை களிமண்ணாக பிசைஞ்சு ஆளாளு பிச்சு போட்டுறாங்களாங்கிறது 2026 தேர்தல் முடிவில் கண்டிப்பாக தெரியும். தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி மகத்தான வெற்றியெல்லாம் பெறாது. மண்ணை தான் கவ்வும், டெபாசிட்டை தான் இழக்கும். போட்டிட்டு அனைத்து தொகுதியிலையும் டெபாசிட் இழக்கும். போன வாட்டி அதிமுகவோட ஆதரவில் 4 தொகுதி 4 எம்எல்ஏக்கள் உள்ளே போயிட்டாங்க. இந்த வாட்டி அதுவும் கிடைக்காது. நாம் தமிழரோட ரிசல்ட்டு நோட்டாவோட ரிசல்ட்டு தான். எந்த ஒரு திணிப்போ எந்த ஒரு ஆதிக்கத்தையோ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து கலைஞர் வழியில் செயல்படுற இயக்கம். அவர்கள் என்ன கற்றுத்தந்தார்களோ அதன் வழியில் செயல்படும். முதல் மொழிப்போரே பெரியார் தான் முன்னெடுத்து நடத்தி வெற்றி கண்டார். தமிழ்நாட்டுக்கு வந்து இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அதே போல் தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அண்ணா. மாணவர் பருவத்திலேயே தமிழ் கொடி ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணைகள் நீ தேடி வந்த கொலை உள்ள நாடு இதுவல்லவோ என்று போராடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண். இந்த 3 ஆசான்கள் ஆசான்களால் கற்கப்பட்ட தமிழ்நாடு ஒருபோதும் இந்தி மொழியை ஏற்காது. அவர்கள் வழியில் வருகிற திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தி திணிப்பு, தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு அநீதி வந்தாலும் முதல் ஆளாக களத்து நின்று போரிடும். கிரவுண்டில் வந்து கட்சி இருக்கானே தெரியல. இப்போ அண்ணாமலை ஒரு 6 மாதம் லண்டன் போயிட்டு வந்தார். அந்த 6 மாதத்தில் பாஜக இருந்துச்சானே யாருக்கும் தெரியாது. ஹெச் ராஜாவை ஒருங்கிணைப்பாளராக போட்டு கட்சி நடத்துனாங்க. இந்த 6 மாதத்தில் பாஜகங்கிற ஒரு கட்சி இருந்துச்சான்னு தெரியாது. அதாவது பேட்டி கொடுத்தா மட்டும்தான் பாஜகங்கிற கட்சி இயங்குதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுங்கிறதுக்காக அண்ணாமலை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார். அவதூறு பேசுவார், பொய் பேசுவார், புரளி பேசுவார். திரும்பி அதுக்கு விளக்கம் கேட்டால், ஆதாரம் கேட்டால் ஓடி ஒழிஞ்சிக்குவார். 3 நாள் பேட்டி கொடுக்காம திரும்பி வந்து வேற ஒரு பொய்யை பேசிட்டு போய் ஒழிஞ்சிக்குவார். இதுதான் அண்ணாமலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராரு. நடக்கும் இது 234 தொகுதியில் உதயானம் எங்கன்னுனாலும் ஜெயிப்பார். இப்போ இங்கே பேசுகிற அண்ணாமலையோ என் விஜயோ எங்கன்னுனாலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அதை அவங்களால சவாலாக சொல்ல முடியுமா? நாங்கள் சவாலாக சொல்கிறோம். இப்போ நான் பட்டுவட தொகுதியில் இருக்கேன். பட்டுவட தொகுதியில் உதயானம்னாலும் ஜெயிப்பார். எந்த தொகுதியில் இருந்தாலும் உதயானம் ஜெயிப்பார். ஏன்னா மக்கள் அவங்களை ஏற்றுப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு ஆதரவாக அவங்க செயல்படுறாங்க. மக்கள் 24 மணி நேரமும் மக்களோட களத்தில் நிற்கிறாங்க. இப்போ விஜய் வந்து பனையூரில் தான் அரசியல் பண்ணுறாரு. அவர் பனையூர்லையும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் அரசியல் பண்ணுறாரு. இப்போ வேலு நாச்சியாருக்கு மாலை போடுறதும், அஞ்சலி அம்மாளுக்கு மாலை போடுறது மட்டும்தான் அவர் அரசியல் நினச்சிட்டு இருக்கிறாரு. ட்விட்டரில் ஃபோட்டோ போடுறதும், அவருக்கு இருக்க வியூக வகுப்பாளரும் அவங்க தான் அதான் சொல்லி தராங்க போல. அறிக்கை விடுறதும், அதிலே இப்போ ஐயநாதன் ஐயா, பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா அதிருப்தி வெளிப்படுத்துறாங்க, நான் கொடுத்த அறிக்கையெல்லாம் விடலன்ட்டு. அந்த மாதிரி விஜயை யார் இயக்குறாங்கிறது தான் இங்கே பெரிய சிக்கலாக இருக்குது. இந்தி மொழி திணிப்புக்கு திமுக கட்டாயம் எதிர்த்து நிற்கும். ஒருபோதும் இல்லை எந்த ஒரு சமரசமும் வச்சுக்காது. மொழி உரிமைக்காக உள்ள இயக்கம்தான். எந்த ஒரு திணிப்போயோ எந்த ஒரு ஆதிக்கத்தையோ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து கலைஞர் வழியில் செயல்படுற இயக்கம். அவர்கள் என்ன கற்றுத்தந்தார்களோ அதன் வழியில் செயல்படும். முதல் மொழிப்போரே பெரியார் தான் முன்னெடுத்து நடத்தி வெற்றி கண்டார். தமிழ்நாட்டுக்கு வந்து இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அதே போல் தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அண்ணா. மாணவர் பருவத்திலேயே தமிழ் கொடி ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணைகள் நீ தேடி வந்த கொலை உள்ள நாடு இதுவல்லவோ என்று போராடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண். இந்த 3 ஆசான்களால் கற்கப்பட்ட தமிழ்நாடு ஒருபோதும் இந்தி மொழியை ஏற்காது. அவர்கள் வழியில் வருகிற திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தி திணிப்பு, தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு அநீதி வந்தாலும் முதல் ஆளாக களத்து நின்று போரிடும். அந்த வகையில் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பாக பெருமையோடு அழைக்கின்ற அப்பா என்று அழைக்கப்படுகின்ற எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற வரை தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு அபாயமோ அநீதியோ இழைக்கப்பட்டாலும் முதல் நபராக அவர் களத்தில் நின்று போராடுகிறார். தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றுகிறார். ஒன்றிய அரசிடம் தனது எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்கிறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் கிடைத்ததுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பெருமை தான் படணும். இதுக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ முதலமைச்சரை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அவங்களோட சுயலாபத்துக்காக தமிழ்நாட்டோட உரிமையையும் மாநில உரிமையையும் மக்கள் நலனுக்கும் சமரசம் தான் செஞ்சுக்கிட்டாங்க. அதோட விளைவு தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வரோம். நீட்டாக இருக்கட்டும், தொடர்ந்து கல்வி சார்ந்ததாக இருக்கட்டும், மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவங்க செஞ்சுக்கிட்ட சமரசம் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னு போனீங்கன்னா இவ்வளோ நிதி நெருக்கடி இருக்குது. தமிழ்நாட்டில் இவ்வளோ நிதி நெருக்கடி இருக்குது. கடந்த ஆட்சி சரிவர செய்யாததுனால அந்த ஒரு நிதி பேடனும் இருக்குது. ஒன்றிய அரசும் நமக்கு நிதி தர மாட்டோன்ட்டு பல வகையில் கெடுபிடி பண்ணுறாங்க. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்குன்னு எந்த ஒரு சிறப்பு நிதியோ, ஏன் தமிழ்நாடுங்கிற பேர் கூட உச்சரிக்கப்படலை. இந்த அளவு தான் ஒன்றிய பட்ஜெட் இருக்குது. தொடர்ந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவங்க இப்போ பீகாரும் ஆந்திராவும் அவங்க ஆதரவில் ஆள்ற மாநிலங்களுக்கு மட்டும் சிறப்பு நிதிகளை வழங்கி புது திட்டங்களை அறிவித்து பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அவங்க தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு தான் வராங்க. நம்ம இங்கேருந்து ₹1 நம்ம வரி பணத்தை நம்ம உழைப்புலேருந்து ₹1 கொடுத்தா அவங்க நமக்கு 26 பைசா தான் திருப்பி தராங்க. இன்னமும் இப்போ புயல், வெள்ளம், மழை, இந்த பேரிடர் காலங்களில் வந்து நம்ம கேட்குற தொகையை கூட அவங்க நமக்கு தரது கிடையாது. அதுலேயே அவங்க ரொம்ப குறைச்சி தான் தராங்க. அது மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டை அவங்க வஞ்சித்துக்கிட்டு தான் வராங்க. அதே மாதிரி
தமிழ்நாட்டுக்கு அநீதியான திட்டங்களையும் அவங்க தொடர்ந்து வழங்கிக்கிட்டு தான் வராங்க. ஸோ இவ்வளோ நிதி இப்படி இருக்கிற சூழ்நிலையிலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தன் மாநில நிதியை கொண்டு மாணவர்களுக்கு வந்து நிறையா திட்டங்களை வகுத்துட்டு வராரு. தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை வரலாற்று சிறப்பு திட்டமான பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் இவ்வளோ நிதி நெருக்கடியிலையும் செஞ்சுட்டு வராரு. இந்த ஒவ்வொன்றோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மாணவர்களோட இடைநிற்றலை வந்து குறைச்சிருக்கு. பள்ளி கல்வியிலையும் சரி, கல்லூரியிலையும் சரி. இப்போ மாதம் 1000 ரூபா கொடுக்குறதுனால கல்லூரிக்கு வந்து ஏழை எளிய மாணவர்களும் சரி, பாதிக்கப்படுற கல்வி தடை ஏற்படுற மாணவர்கள் வந்து அவங்க 1000 ரூபா அவங்களை ஏதோ நகர்த்தி கொண்டு போகுது, அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவுது. இதே காலை உணவுனால எவ்வளவோ மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் சேர்ந்திருக்காங்கங்கிற ரிப்போர்ட் நமக்கு இருக்குது. அது மாதிரி கல்வியிலையும் மாணவர்கள் நலனுக்காகவும் கல்வி நலனுக்காகவும் என்னென்ன பண்ணலாமோ அதை வந்து தமிழ்நாடு முதல்வர் செஞ்சுட்டு வராது இவ்வளோ நெருக்கடியிலையும். அதுக்கு இந்த தருணத்தில் வந்து நாங்கள் நன்றி சொல்ல தான் கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மாணவர்கள் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பின்னாலும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்னாலும் அணிவகுத்து நிற்போம். அவர்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம். வணக்கம், என் பெயர் ஈஸ்வரமூர்த்தி. நான் சென்னை மாநில கல்லூரியினுடைய தமிழ் மாணவர் மன்றத்தின் தலைவராக செயல்பட்டு வரேன். தமிழ் மாணவர் மன்றம் வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் பள்ளி காலத்தில் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு மாணவர் அவரது நூற்றாண்டான இப்போது மீண்டுருவாக்கம் செய்யப்பட்டு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பின் மாநில கல்லூரியினுடைய முதல் தலைவராக செயல்பட்டு வருகிறேன். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தஞ்சை தெற்கு மாவட்டம் பட்டுக்கோட்டை வடக்குன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக செயல்பட்டு வருகிறேன். தமிழ்நாட்டிலேயே மிக இளம் வயது ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக இருப்பது எனக்கு மிகவும் பெருமை. 18 வயசுல நான் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆகிட்டேன். இப்போ ஒன்றிய அமைப்பாளருக்கான நேர்காணலில் கலந்துக்கிட்டு அறிவிப்புக்காக காத்திருக்கேன். இளந்தலைவர் அவர்கள் தேர்வில் அறிவிப்பு எது வந்தாலும் ஏற்றுக்கிட்டு இயக்கத்துக்காக தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழியில் அயராது உழைப்பேன், செயல்படுவேன். என்னன்னா இதுக்கு எந்த ஒரு உண்மையிலே 200 ரூபா பணம் கொடுத்துருந்தாங்கன்னா நான் இது வரைக்கும் கோடீஸ்வரனாக இருந்திருப்பேன். கழுத்து எத்தனையோ பவுனுக்கு செயின் போட்டு இருந்திருப்பேன், ஃபார்ச்சுனர் காரே வாங்கியிருந்திருக்கலாம். அந்தளவு நாங்கள் அதாவது நாங்கள் பணத்துக்காக இங்கே வேலை பார்க்கல, தமிழ்நாட்டு உரிமைக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இப்போ உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுறது தான். அண்ணாமலை இது ரொம்ப எங்களை மட்டும் ஒரு விமர்சனம் பண்ணலை, ஏன் பத்திரிகையாளர்களே ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. நீங்களாம் காசு வாங்கிட்டு பண்ணுறீங்க, நீங்கள் கோபாலபுரத்தில் காசு வாங்குறீங்க, அறிவாலயத்தில் காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறீங்க. அது மாதிரி அவர் தொடர்ந்து அவர் தோல்வி விரக்தியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க. இப்போ வந்து சீமானன் என்ன பண்ணுறாரு, அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா பத்திரிகையாளர் மேலே கோபத்தை வெளிப்படுத்துறாரு, மக்களை விமர்சனம் பண்ணுறாரு, அவங்களுக்கு வாக்களிக்காத மக்களை விமர்சனம் பண்ணுறாரு, சிறுபான்மையினர் மக்களை சீமானன் விமர்சனம் பண்ணுறாரு. அது மாதிரி அவங்களோட கோபத்தை அவங்க வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் விஜய் அரசியலுக்கு வரதை கண்டு பயம். நீங்கள் இப்போ அடுத்து நீங்கள் அந்த கேள்வி கேட்பீங்க, திமுகவுக்கு விஜய் கண்டு பயமான்ட்டு. திமுக எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்துச்சு, எவ்வளோ திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன்னு. இப்போ தமிழிசை காலில் எத்தனையோ தலைவர்கள் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு கிராண்ட் ஃபாதர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாரையும் திமுக பார்த்துருச்சு. ஆனால் திமுக இன்னமும் அதே பலத்தோடு ஆட்சிக்கு வந்து சிறப்பாக கட்சி நடத்திட்டு தான் இருக்குது. திமுகவோட கட்டமைப்பு வலுவான கட்டமைப்பு, அதை எந்த ஒரு நடிகர் பிம்பங்கள் கொண்டோ தகர்த்தெறிய முடியாது. எம்ஜிஆர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காலத்தில் கூட திமுக வலுவாக இருந்துச்சு. நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் கூட உள்ளாட்சி தேர்தலில் கூட திமுக வெற்றி பெற்றுச்சு. அந்த மாதிரி திமுக வலுவாக தான் எப்பயுமே இருக்கும். ஏன்னா திமுக வந்து கொள்கை ரீதியாக உருவான கட்சி, எந்த ஒரு மாய பிம்பத்தை வச்சோ வந்தது கிடையாது. எம்ஜிஆர் ஒரு அரசியல், அதாவது நடிப்பு மூலியமாக வந்த அந்த பிம்பத்தால் வாக்களித்தாங்க. திமுகவில் அந்த மாதிரி கரிஸ்மேட்டிக்காக கொள்கை ரீதியாக தான் வருவாங்க. இப்போ உதயநிதி நடிகராக இருக்கிறார் உதயானன், ஆனாலும் அவர் கொள்கை ரீதியாக தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. ஏன் இந்திய ஒன்றியத்திலேயே சனாதனத்தை எடுத்து கருத்து சொல்ல ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சப்ப சனாதனத்தை எடுத்து கருத்து சொன்ன ஒரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். தேர்தல் நேரம் கூட அவங்க அந்த கருத்துலேருந்து அவர் பின்வாங்குவார் எதுவும் எவ்வளவோ பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. இந்தியா கூட்டணியில் வந்து சலசலப்புன்னெல்லாம் மீடியாக்கள் வெளியிட்டுச்சு. ஆனால் அதை அந்த கருத்துலேருந்து ஒரு மாறுபடவும் இல்லை. நீதிமன்றத்தில் கூட அவர் அந்த கருத்தில் தெளிவாக நின்னார். நான் பெரியாரை பார்க்குற மாதிரி இருக்குது எங்களுக்கு. பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரோட மற்ற கொள்கை உருவமாக அண்ணன் உதயநிதியை பார்க்குறேன். அதாவது எவ்வளோ நெருக்கடிகள் வந்தாலும் என் தலையெடுத்துருவேனெல்லாம் ஏதோ யூபியில் ஏதோ சாமியாரெலாம் சவால் விட்டாங்க, எவ்வளோ எளிதாக கடந்து போனார். நான் தலை சீவிரத்துக்கு சீப்பே போதுங்கிற மாதிரி கலைஞர் ஸ்டைலில் அவர் பாணியிலே சொல்லிட்டு போனார். அவரோட பேரன் அவர் கொள்கை வழியில் தான் இருப்பார். ஸோ அவங்க நினைக்கிறது எதுவுமே தமிழ்நாட்டில் சாத்தியப்படாது. ஏன்னா அவங்க சம்பாதிக்க முடியாது, நிறைய வந்து மக்களுக்காக செஞ்சுட்டா நம்ம கூட இருக்க நம்ம சம்பாதிக்க முடியாது. கொத்தடிமை ஒரு ஆட்சி போயிட்டு இருக்கு, அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க.
தமிழ்நாட்டில் திராவிட மாடல் முதலமைச்சர் தான் ஆட்சி செய்கிறாரு. எங்கள் தலைவர் தான் ஆட்சி செய்கிறாரு. அவர் வந்து யாரும் சொல்லி மாற்றுற அளவோ இல்லை அமைச்சர்கள் சொல்லி முதலமைச்சர் வந்து மாற்றுற அளவில் நிலை கிடையாது. அவர் எது சரின்னு சொல்கிறாங்களோ அதை அமைச்சர்கள் எல்லாம் செய்வாங்க. மக்கள் நலனில் தான், அதாவது மக்கள் நலனில் தான் அமைச்சர்களும் தெளிவாக இருப்பாங்க, முதலமைச்சரும் தெளிவாக இருப்பாங்க. இது வந்து மற்ற எதிர்க்கட்சிகள் விமர்சனம் சொல்லுவாங்க, எல்லா கட்சியுமே அதை சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து பொம்மையார், ஓபிஎஸ் இப்போ பொம்மையாக இருந்தார், சசிகலா இயக்குனுச்சு, அப்படி இப்படி ஒரு மாதிரி பல கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து எங்கள் ஒரே தலைவர் தான், ஒரே முதல்வர் தான். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கீழே தொண்டர்கள் வரைக்கும் நாங்கள் கேட்போம். எந்த ஒரு அமைச்சரும் இது வரைக்கும் தவறாக இது வரைக்கும் எந்த ஒன்றும் முற்பட்டதில்லை. இப்போ தொழில்துறை அமைச்சரான டிஆர்பி ராஜானா இருக்கட்டும், தொழில் வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ சுற்றி சொல்கிறாரு. பல நிறுவனங்களை சந்திக்கிறாரு. புது புது நிறுவனங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அங்கேருந்து புது நிறுவனங்களை முதலீடு எடுத்து வராங்க. அது மாதிரி தொழில்துறையில் அவங்க சிறப்பாக அது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இப்போ விளையாட்டு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையாக இருக்கட்டும், எவ்வளவோ போட்டிகள் இப்போ இதில் நடந்திருக்கு. செஸ் ஒலிம்பியாடாக இருக்கட்டும், தொடர்ந்து எவ்வளவோ போட்டிகள், அது மாதிரி விளையாட்டு அனைத்து துறையிலையும் தமிழ்நாடு சிறப்பாக தான் இருக்குது. அது வந்து ஒன்றிய அரசோட தரவுகளே அது சொல்லும். தமிழ்நாடு எந்த ஒரு துறையிலையும் கீழே இருந்ததில்லை. ஸோ அவங்க சிறப்பாக தான் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. விமர்சனத்துக்கு எல்லாம் சொல்ல தான் செய்வாங்க, அவங்களோட விரக்தி. ஓகே, இந்த டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து டிவிக்கு எல்லாருமே குற்றச்சாட்டு தானே வைக்கிறாரு. மற்ற கட்சியாக இருக்கிற ஏடிஎம்கே மேலேயோ இல்லை பிஜேபி மேலேயோ இந்த குற்றச்சாட்டு வைக்க மாட்டாரு. அவர் முதலாளியே அவங்களுக்கு பிஜேபி தான் கட்சி தொடங்க சொல்லியிருக்கும். முதலாளியை திட்ட முடியாது. அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு கூட்டணி வைக்கலான்னு ஒரு கனவுல இருக்காரு. அதுவும் என்னன்னா பெரிய பேராசையில் இருக்கிறாரு. அதிமுக கூட்டணி வச்சு முதலமைச்சர் ஆயிடலான்னு. எடப்பாடி பழனிசாமி என்ன அவ்வளோ இறங்கி போவாருன்னு நான் நினைக்கல. இறங்கி போய் அதுக்கும் இறங்கி போனார்னா அவர் தலைவரே கிடையாது. அதுக்கு தலைவர் கிடையாது. அது அமைச்சர், அதாவது எனக்கு டவுட்டும் இருக்கு அவர் இறங்கி போயிடுவார்னு. ஏன்னு கேட்குறீங்களா? முதலமைச்சர் பொறுப்புக்காக சசிகலா காலில் வந்து ஊர்ந்து போய் பொறுப்புக்கு வந்தவர் தான் அவர். சரி, நம்மளால ஆட்சிக்கே வர முடியாதுடா இப்போ இருக்கிற சூழ்நிலையில், தமிழ்நாட்டு முதல்வரோட ஆட்சி ஒரு சிறப்புனாலையும் கட்சியோட கட்டமைப்புனாலையும் எந்த கட்சியும் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு வருவோங்கிறத. ஸோ இந்த மாதிரி ஏதோ விஜயோட கரிஸ்மாட்டிக் ப்ளஸ் நம்ம ஏடிஎம்கேவோட கட்டமைப்பு வச்சு நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா அவங்க ஒரு கனவு இருக்கலாம். ஆனால் அந்த அளவு இறங்கி போயிட்டாருன்னா அதிமுக அழிவு நோக்கி போகுதுங்கிறது தான் பொருள். விஜய் வந்து அதிமுக விமர்சனமே பண்ண மாட்டாரு. இப்போ ஒவ்வொன்று எதெல்லாம் அறிக்கை விடுறாரோ அதெல்லாம் அதிமுக ஆட்சியில் அவங்க கையெழுத்து போட்டதோட விளைவுகள் தான் தொடர்ந்து நம்ம பாதிக்கப்பட்டுக்கிட்டு வரோம். அதை அவர் கேள்வி கேட்க மாட்டார். பாஜகவை சும்மா கொள்கை எதிரின்னு சும்மா பாலிஷாக செல்லமாக தட்டாங்கிற மாதிரி செல்லமாக தட்டிட்டு போயிட்டுருப்பாரு. திமுகவை தான் சார்ஜ் பண்ணி எதாக இருந்தாலும் திமுகவை தான் சார்ஜ் பண்ணி பேசுகிறாரு. அவரோட நோக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும், திமுக மேலே வீண் பழிகளை சுமத்தணுன்ட்டு. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருப்பாங்க, வாக்களிக்க மாட்டாங்க. அவசியமே கிடையாது. இப்போ தான் அவசியமே கிடையாது. இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு தான் அவங்க முதலாளி வந்து கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸை வந்து பத்திரமா பார்த்துக்கணும்ல, பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஒய்பிரிவு பாதுகாப்பு. அவர் கரெக்டாக ஆளுநர்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டார் விஜய் அண்ணன். அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ, பாலியல் இஷ்யூவில் துணைவேந்தர் வந்து ஆளுநர் தான். அங்கே வந்து வேந்தர் வந்து ஆளுநர் தான், துணைவேந்தர் நியமிக்கப்படலை, கண்ட்ரோலர் கிடையாது, நிர்வாகம். அங்கே அதான் குளறுபடிகள், பல குளறுபடிகள் இருக்குது. இன்னும் 6 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமனம் பண்ணலை. அது காரணம் இந்த ஆளுநர் தான். ஆளுநரோட அதிகார போக்கு, தமிழ்நாடு அரசுக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம தான் ஏதோ தனியாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில். அதனோட காரணத்தினால தான் இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் துணைவேந்தர் நியமனம் பண்ணலை, கண்ட்ரோலர் நியமிக்கப்படலை. அதோட காரணத்தினால தான் இந்த விளைவு நடந்துச்சு. அவர் யார் குற்றவாளியோ, யார் சார்ஜ் பண்ணணுமோ அவர்கிட்டயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அண்ணா ஆளுநரே நினச்சிருப்பாரு, கரெக்டாண்டா நல்ல அடிமை நமக்கு, அண்ணாமலையை விட ஒரு நல்ல அடிமை நம்ம கஷ்டம் என்ன அப்படிங்கிற லெவலில் அவர் நினச்சிக்கிட்டார். இது அவர் எடப்பாடியையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து வச்சாங்க பழைய ஆளுநர்லாம், வாங்க 2 பேர் சமாதானமாக போங்கிற மாதிரி. அது மாதிரி இந்த ஆளுநர்கள் வந்து ஒன்றிய அரசோட ஏஜெண்டாக தான் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வராங்க. அந்த வகையில் சரி விஜய் பரவாயில்ல, திமுகவை திட்டுறாப்புல, நம்மகிட்டையும் வந்து சரண்டர் ஆயிடுறாப்புலையன்ட்டு மேலே முதலாளிக்கு சொல்லியிருப்பாரு. விஜய் நமக்கு நல்ல விசுவாசியாக இருக்காப்புல பாஸ், ஓகே பாஸ், அப்போ ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துடலாம். அவங்க பாதுகாப்பு இது மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடியும், வேற என்ன கொடுக்க முடியும்? மார்ச்ல வந்து விஜய் அவர்கள் வந்து களத்தை மக்களை சந்திக்க போறாங்க. மக்கள் சந்திக்கிறப்ப 2020 எலெக்ஷன் டைமோட ரிசல்ட் வந்து பாதிப்புக்கு வந்து டிஎம்கேக்கு வர வாய்ப்பு இருக்கு. இளைஞர்கள் வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்னால் அணிவகுத்து நிற்கிறாங்க. கடந்த தேர்தல் முடிவும் அதை வெளியிட்டுச்சு. அதாவது இவங்க என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, உதயானனுக்கு எதிராக விஜய் அண்ணனை கட்டமைக்கிறாங்க. உதயானன் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே திமுக ஒரு தோல்வியை கூட சந்திக்கலை. அதை நம்ம இங்கே பதிவு பண்ணியே ஆகணும். அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அரசியலில் ராசி இல்லை, முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு எத்தனையோ தலைவர்கள்
ஜாதகம் பார்த்தாங்க, பஞ்சாங்கம் பார்த்தாங்க, என்னென்னவோ பார்த்தாங்க. ஆனால் அதெல்லாம் தவிடுபொடியாக்கி அவர் முதலமைச்சர் ஆனார். அவர் என்னைக்கு திமுக தலைவரானாரோ அன்றுலேருந்து இன்று வரைக்கும் திமுக தோல்வியை சந்திக்கல. எந்த ஒரு தேர்தலையும் தொடர்ந்து வெற்றியை மட்டும்தான் சந்திச்சுட்டு வருது. உதயானனும் அதே பிரச்சாரத்துக்கு வந்துட்டார். எம்பி தேர்தலேருந்தே பிரச்சாரத்துக்கு வந்துட்டார். இந்த தேர்தலேருந்து எல்லாமே 100% வெற்றி. உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், பொது தேர்தலாக இருக்கட்டும், எல்லாம் வெற்றி. தமிழ்நாட்டு மக்களுக்கு வெறுப்பு இருந்தா, அதிருப்தி இருந்தா தேர்தல் முடிவில் காட்டியிருப்பாங்கல்ல. இவங்க என்ன சொல்றாங்க, மன்னர் ஆட்சின்ட்டு ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், இப்போ விஜய் அதை விமர்சனம் பண்றாரு. விமர்சனம் சேப்பாக்கம் ரிப்ளிகன் தொகுதியில் உதயானா போட்டி போடுறாரு. மக்கள் விரும்பாமல் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? தோல்வியை கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டிலே 2வது அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாரு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து உதயநிதி வரவேற்கிறாங்களா, எதுக்குறாங்களா? வரவேற்கிறாங்க. இதான் ரியாலிட்டி. இதே தான் நடக்கும். இதே 234 தொகுதியில் உதயானம் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். இப்போ இங்கே பேசுகிற அண்ணாமலையோ என் விஜயோ எங்கே நின்னாலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அதை அவங்களால சவாலாக சொல்ல முடியுமா? நாங்கள் சவாலாக சொல்கிறோம். இப்போ நான் பட்டுவட தொகுதியில் இருக்கேன். பட்டுவட தொகுதியில் உதயானம் நின்னாலும் ஜெயிப்பார். எந்த தொகுதியில் இருந்தாலும் உதயானம் ஜெயிப்பார். ஏன்னா மக்கள் அவங்களை ஏற்றுப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு ஆதரவாக அவங்க செயல்படுறாங்க. மக்கள் 24 மணி நேரமும் மக்களோட களத்தில் நிற்கிறாங்க. இப்போ விஜய் வந்து பனையூரில் தான் அரசியல் பண்ணுறாரு. அவர் பனையூர்லேயும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் அரசியல் பண்ணுறாரு. இப்போ வேலு நாச்சியாருக்கு மாலை போடுறதும், அஞ்சலி அம்மாளுக்கு மாலை போடுறது மட்டும்தான் அவர் அரசியல் நினச்சிட்டு இருக்கிறாரு. ட்விட்டரில் ஃபோட்டோ போடுறதும், அவருக்கு இருக்க வியூக வகுப்பாளரும் அவங்க தான் அதான் சொல்லி தராங்க போல. அறிக்கை விடுறதும், அதிலே இப்போ ஐயநாதன் ஐயா, பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா அதிருப்தி வெளிப்படுத்துறாங்க, நான் கொடுத்த அறிக்கையெல்லாம் விடலன்ட்டு. அந்த மாதிரி விஜயை யார் இயக்குறாங்கிறதான் இங்கே பெரிய சிக்கலாக இருக்குது. விஜயை வந்து மேலே ஒருத்தவங்க இயக்குறாங்க, அவங்களுக்குள்ளே ஒரு 4-5 பேர் இயக்குறாங்க. புஷி ஆனந்தன் ஒரு சைடு இயக்குறாரு, ஜான் ஆரோக்கியசாமி ஒரு சைடு இயக்குறாரு. இப்போ புதுசாக பிஜேபியில் இருக்கிறவங்க உண்மையான தொண்டர்கள், கட்சிக்காக உழைக்கிறவங்க வந்து அண்ணாமலை வந்து அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை. இதை எப்படி பார்க்கணும்? இதுக்கு எந்த ஒரு உண்மையிலே 200 பணம் கொடுத்துருந்தாங்கன்னா நான் இது வரைக்கும் கோடீஸ்வரனாக இருந்திருப்பேன். கழுத்து எத்தனையோ பவுனுக்கு செயின் போட்டு இருந்திருப்பேன். ஃபார்ச்சுனர் காரே வாங்கியிருந்திருக்கலாம். அந்தளவு நாங்கள் அதாவது நாங்கள் பணத்துக்காக இங்கே வேலை பார்க்கல. தமிழ்நாட்டு உரிமைக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இப்போ உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுறது தான். அண்ணாமலை இது ரொம்ப எங்களை மட்டும் ஒரு விமர்சனம் பண்ணலை, ஏன் பத்திரிகையாளர்களே ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. நீங்களாம் காசு வாங்கிட்டு பண்ணுறீங்க, நீங்கள் கோபாலபுரத்தில் காசு வாங்குறீங்க, அறிவாலயத்தில் காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறீங்க. அது மாதிரி அவர் தொடர்ந்து அவர் தோல்வி விரக்தியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து சீமானன் என்ன பண்ணுறாரு, அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா பத்திரிகையாளர் மேலே கோவத்தை வெளிப்படுத்துறாரு, மக்களை விமர்சனம் பண்ணுறாரு, அவங்களுக்கு வாக்களிக்காத மக்களை விமர்சனம் பண்ணுறாரு, சிறுபான்மையினர் மக்களை சீமானன் விமர்சனம் பண்ணுறாரு. அது மாதிரி அவங்களோட கோபத்தை அவங்க வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் விஜய் அரசியலுக்கு வரதை கண்டு பயம். நீங்கள் இப்போ அடுத்து நீங்கள் அந்த கேள்வி கேட்பீங்க, திமுகவுக்கு விஜய் கண்டு பயமான்ட்டு. திமுக எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்துச்சு, எவ்வளோ திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன்னு. இப்போ தமிழிசை காலில் எத்தனையோ தலைவர்கள் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு கிராண்ட் ஃபாதர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாரையும் திமுக பார்த்துருச்சு. ஆனால் திமுக இன்னமும் அதே பலத்தோடு ஆட்சிக்கு வந்து சிறப்பாக கட்சி நடத்திட்டு தான் இருக்குது. திமுகவோட கட்டமைப்பு வலுவான கட்டமைப்பு. அது எந்த ஒரு நடிகர் பிம்பங்கள் கொண்டோ தகர்த்தெறிய முடியாது. எம்ஜிஆர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காலத்தில் கூட திமுக வலுவாக இருந்துச்சு. நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், எம்ஜிஆர் இருந்த காலத்தில் கூட உள்ளாட்சி தேர்தலில் கூட திமுக வெற்றி பெற்றுச்சு. அந்த மாதிரி திமுக வலுவாக தான் எப்பயுமே இருக்கும். ஏன்னா திமுக வந்து கொள்கை ரீதியாக உருவான கட்சி, எந்த ஒரு மாய பிம்பத்தை வச்சோ வந்தது கிடையாது. எம்ஜிஆர் ஒரு அரசியல், அதாவது நடிப்பு மூலியமாக வந்த அந்த பிம்பத்தால் வாக்களித்தாங்க. திமுகவில் அந்த மாதிரி கரிஸ்மேட்டிக்காக கொள்கை ரீதியாக தான் வருவாங்க. இப்போ உதயநிதி நடிகராக இருக்கிறார் உதயானன், ஆனாலும் அவர் கொள்கை ரீதியாக தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. ஏன் இந்திய ஒன்றியத்திலேயே சனாதனத்தை எடுத்து கருத்து சொல்ல ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சப்ப சனாதனத்தை எடுத்து கருத்து சொன்ன ஒரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். தேர்தல் நேரம் கூட அவங்க அந்த கருத்துலேருந்து அவர் பின்வாங்குவார் எதுவும் எவ்வளவோ பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. இந்தியா கூட்டணியில் வந்து சலசலப்புன்னெல்லாம் மீடியாக்கள் வெளியிட்டுச்சு. ஆனால் ஒருபோது அந்த கருத்துலேருந்து ஒரு மாறுபடவும் இல்லை. நீதிமன்றத்தில் கூட அவர் அந்த கருத்தில் தெளிவாக நின்னார். நான் பெரியாரை பார்க்குற மாதிரி இருக்குது எங்களுக்கு. பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரோட மற்ற கொள்கை உருவமாக அண்ணன் உதயநிதியை பார்க்குறேன். அதாவது எவ்வளோ நெருக்கடிகள் வந்தாலும் என் தலையெடுத்துருவேனெல்லாம் ஏதோ யூபியில் ஏதோ சாமியாரெலாம் சவால் விட்டாங்க, எவ்வளோ எளிதாக கடந்து போனார். நான் தலை சீவிரத்துக்கு சீப்பே போதுங்கிற மாதிரி கலைஞர் ஸ்டைலில் அவர் பாணியிலே சொல்லிட்டு போனார். அவரோட பேரன் அவர் கொள்கை வழியில் தான் இருப்பார். ஸோ அவங்க நினைக்கிறது எதுவுமே தமிழ்நாட்டில் சாத்தியப்படாது. தமிழக முதல்வர் அவங்க கூட இருக்கிறவங்க, இந்த அமைச்சர் பதவியில் இருக்க எல்லாமே ஒரு கொத்தடிமைகள் தான். அவங்க தான் வந்து ஸ்டாலின் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை வந்து தடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்க முடியாது, நிறைய வந்து மக்களுக்காக செஞ்சுட்டா நம்ம கூட இருக்கிற நம்ம சம்பாதிக்க முடியாது. கொத்தடிமைகள் ஒரு ஆட்சி போயிட்டு இருக்கு அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் திராவிட மாடல் முதலமைச்சர் தான் ஆட்சி செய்கிறாரு. எங்கள் தலைவர் தான் ஆட்சி செய்கிறாரு. அவர் வந்து யாரும் சொல்லி மாற்றுற அளவோ இல்லை அமைச்சர்கள் சொல்லி முதலமைச்சர் வந்து மாற்றுற அளவில் நிலை கிடையாது. அவர் எது சரின்னு சொல்கிறாங்களோ அதை அமைச்சர்கள் எல்லாம் செய்வாங்க. மக்கள் நலனில் தான், அதாவது மக்கள் நலனில் தான் அமைச்சர்களும் தெளிவாக இருப்பாங்க, முதலமைச்சரும் தெளிவாக இருப்பாங்க. இது வந்து மற்ற எதிர்கட்சிகள் விமர்சனம் சொல்லுவாங்க, எல்லா கட்சியுமே அதை சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து பொம்மையார்
ஓபிஎஸ் இப்போ பொம்மையாக இருந்தார், சசிகலா இயக்குனுச்சு, அப்படி இப்படி ஒரு மாதிரி பல கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து எங்கள் ஒரே தலைவர் தான், ஒரே முதல்வர் தான். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கீழே தொண்டர்கள் வரைக்கும் நாங்கள் கேட்போம். எந்த ஒரு அமைச்சரும் இது வரைக்கும் தவறாக இது வரைக்கும் எந்த ஒன்றும் முற்பட்டதில்லை. இப்போ தொழில்துறை அமைச்சரான டிஆர்பி ராஜானா இருக்கட்டும், தொழில் வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ சுற்றி சொல்லுறாரு. பல நிறுவனங்களை சந்திக்கிறாரு. புது புது நிறுவனங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அங்கேருந்து புது நிறுவனங்களை முதலீடு எடுத்து வராங்க. அது மாதிரி தொழில்துறையில் அவங்க சிறப்பாக அது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இப்போ விளையாட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையாக இருக்கட்டும், எவ்வளவோ போட்டிகள் இப்போ இதில் நடந்திருக்கு. செஸ் ஒலிம்பியாடாக இருக்கட்டும், தொடர்ந்து எவ்வளவோ போட்டிகள், அது மாதிரி விளையாட்டு அனைத்து துறையிலையும் தமிழ்நாடு சிறப்பாக தான் இருக்குது. அது வந்து ஒன்றிய அரசோட தரவுகளே அது சொல்லும். தமிழ்நாடு எந்த ஒரு துறையிலையும் கீழே இருந்ததில்லை. ஸோ அவங்க சிறப்பாக தான் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. விமர்சனத்துக்கு எல்லாம் சொல்ல தான் செய்வாங்க, அவங்களோட விரக்தி. ஓகே, இந்த டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து டிவிக எல்லாருமே குற்றச்சாட்டு தானே வைக்கிறாரு. மற்ற கட்சியாக இருக்கிற ஏடிஎம்கே மேலேயோ இல்லை பிஜேபி மேலேயோ இந்த குற்றச்சாட்டு வைக்க மாட்டாரு. அவர் முதலாளியே அவங்களுக்கு பிஜேபி தான் கட்சி தொடங்க சொல்லியிருக்கும். முதலாளியை திட்ட முடியாது. அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு கூட்டணி வைக்கலான்னு ஒரு கனவுல இருக்காரு. அதுவும் என்னன்னா பெரிய பேராசையில் இருக்கிறாரு. அதிமுக கூட்டணி வச்சு முதலமைச்சர் ஆயிடலான்னு. எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ இறங்கி போவாருன்னு நான் நினைக்கல. இறங்கி போய் அதுக்கும் இறங்கி போனார்னா அவர் தலைவரே கிடையாது. அதுக்கு தலைவர் கிடையாது. அது ஆல்ரெடி அமைச்சர், அதாவது எனக்கு டவுட்டும் இருக்கு அவர் இறங்கி போயிடுவார்னு. ஏன்னு கேட்குறீங்களா? முதலமைச்சர் பொறுப்புக்காக சசிகலா காலில் வந்து ஊர்ந்து போய் பொறுப்புக்கு வந்தவர் தான் அவர். சரி, நம்மளால ஆட்சிக்கே வர முடியாதுடா இப்போ இருக்கிற சூழ்நிலையில். தமிழ்நாட்டு முதல்வரோட ஆட்சி ஒரு சிறப்புனாலையும் கட்சியோட கட்டமைப்புனாலையும் எந்த கட்சியும் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு வருவோங்கிறத. ஸோ இந்த மாதிரி ஏதோ விஜயோட கரிஸ்மாட்டிக் ப்ளஸ் நம்ம ஏடிஎம்கேவோட கட்டமைப்பு வச்சு நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா அவங்க ஒரு கனவு இருக்கலாம். ஆனால் அந்த அளவு இறங்கி போயிட்டாருன்னா அதிமுக அழிவு நோக்கி போகுதுங்கிறது தான் பொருள். விஜய் வந்து அதிமுக விமர்சனமே பண்ண மாட்டாரு. இப்போ ஒவ்வொன்று எதெல்லாம் அறிக்கை விடுறாரோ அதெல்லாம் அதிமுக ஆட்சியில் அவங்க கையெழுத்து போட்டதோட விளைவுகள் தான் தொடர்ந்து நம்ம பாதிக்கப்பட்டுக்கிட்டு வரோம். அதை அவர் கேள்வி கேட்க மாட்டார். பாஜகவை சும்மா கொள்கை எதிரின்னு சும்மா பாலிஷாக செல்லமாக தட்டாங்கிற மாதிரி செல்லமாக தட்டிட்டு போயிட்டுருப்பாரு. திமுகவை தான் சார்ஜ் பண்ணி எதாக இருந்தாலும் திமுகவை தான் சார்ஜ் பண்ணி பேசுகிறாரு. அவரோட நோக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும், திமுக மேலே வீண் பழிகளை சுமத்தணுன்ட்டு. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருப்பாங்க, வாக்களிக்க மாட்டாங்க. அவசியமே கிடையாது. இப்போ தான் அவசியமே கிடையாது. இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு தான் அவங்க முதலாளி வந்து கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸை வந்து பத்திரமா பார்த்துக்கணும்ல, பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஒய்பிரிவு பாதுகாப்பு. அவர் கரெக்டாக ஆளுநர்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டார் விஜய் அண்ணன். அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ பாலியல் இஷ்யூவில் துணைவேந்தர் வந்து ஆளுநர் தான். அங்கே வந்து வேந்தர் வந்து ஆளுநர் தான், துணைவேந்தர் நியமிக்கப்படலை, கண்ட்ரோலர் கிடையாது, நிர்வாகம். அங்கே அதான் குளறுபடிகள், பல குளறுபடிகள் இருக்குது. இன்னும் 6 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமனம் பண்ணலை. அது காரணம் இந்த ஆளுநர் தான். ஆளுநரோட அதிகார போக்கு, தமிழ்நாடு அரசுக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம தான் ஏதோ தனியாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில். அதனோட காரணத்தினால தான் இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் துணைவேந்தர் நியமனம் பண்ணலை, கண்ட்ரோலர் நியமிக்கப்படலை. அதோட காரணத்தினால தான் இந்த விளைவு நடந்துச்சு. அவர் யார் குற்றவாளியோ, யார் சார்ஜ் பண்ணணுமோ அவர்கிட்டயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அண்ணா ஆளுநரே நினச்சிருப்பாரு, கரெக்டாண்டா நல்ல அடிமை நமக்கு, அண்ணாமலையை விட ஒரு நல்ல அடிமை நம்ம கஷ்டம் என்ன அப்படிங்கிற லெவலில் அவர் நினச்சிக்கிட்டார். இது அவர் எடப்பாடியையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து வச்சாங்க பழைய ஆளுநர்லாம், வாங்க 2 பேர் சமாதானமாக போங்கிற மாதிரி. அது மாதிரி இந்த ஆளுநர்கள் வந்து ஒன்றிய அரசோட ஏஜெண்டாக தான் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வராங்க. அந்த வகையில் சரி விஜய் பரவாயில்ல, திமுகவை திட்டுறாப்புல, நம்மகிட்டையும் வந்து சரண்டர் ஆயிடுறாப்புலையன்ட்டு மேலே முதலாளிக்கு சொல்லியிருப்பாரு. விஜய் நமக்கு நல்ல விசுவாசியாக இருக்காப்புல பாஸ், ஓகே பாஸ், அப்போ ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துடலாம். அவங்க பாதுகாப்பு இது மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடியும், வேற என்ன கொடுக்க முடியும்? மார்ச்ல வந்து விஜய் அவர்கள் வந்து களத்துல மக்களை சந்திக்க போறாங்க. மக்கள் சந்திக்கிறப்ப 2020 எலெக்ஷன் டைமோட ரிசல்ட் வந்து பாதிப்புக்கு வந்து டிஎம்கேக்கு வர வாய்ப்பு இருக்கு. இளைஞர்கள் வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்னால அணிவகுத்து நிற்கிறாங்க. கடந்த தேர்தல் முடிவும் அதை வெளியிட்டுச்சு. அதாவது இவங்க என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, உதயானனுக்கு எதிராக விஜய் அண்ணனை கட்டமைக்கிறாங்க. உதயானன் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே திமுக ஒரு தோல்வியை கூட சந்திக்கலை. அதை நம்ம இங்கே பதிவு பண்ணியே ஆகணும். அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அரசியலில் ராசி இல்லை, முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு எத்தனையோ தலைவர்கள் ஜாதகம் பார்த்தாங்க, பஞ்சாங்கம் பார்த்தாங்க, என்னென்னவோ பார்த்தாங்க. ஆனால் அதெல்லாம் தவிடுபடியாக்கி அவர் முதலமைச்சர் ஆனார். அவர் என்னைக்கு திமுக தலைவரானாரோ அன்றுலேருந்து இன்று வரைக்கும் திமுக தோல்வியை சந்திக்கலை. எந்த ஒரு தேர்தலையும் தொடர்ந்து வெற்றியை மட்டும்தான் சந்திச்சுட்டு வருது. உதயானனும் அதே பிரச்சாரத்துக்கு வந்துட்டார். தேர்தலேருந்தே பிரச்சாரத்துக்கு வந்துட்டார். இந்த தேர்தலேருந்து எல்லாமே 100% வெற்றி. உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், பொது தேர்தலாக இருக்கட்டும், எல்லாம் வெற்றி. தமிழ்நாட்டு மக்களுக்கு வெறுப்பு இருந்தா, அதிருப்தி இருந்தா தேர்தல் முடிவில் காட்டியிருப்பாங்கல்ல.
இவங்க என்ன சொல்கிறாங்க, மன்னர் ஆட்சின்ட்டு ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், இப்போ விஜய் அதை விமர்சனம் பண்ணுறாரு. விமர்சனம் சேப்பாக்கம் ரிப்ளிகன் தொகுதியில் உதயண்ணா போட்டி போடுறாரு. மக்கள் விரும்பாமல் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? தோல்வியை கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டிலே இது 2வது அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாரு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து உதயநிதியை வரவேற்கிறாங்களா, எதுக்குறாங்களா? வரவேற்கிறாங்க. இதான் ரியாலிட்டி. இதே தான். ஓகே, வணக்கம். தமிழ் மாணவர் மன்றம் நேற்றைக்கு ஒரு போராட்டம் பண்ணியிருக்கீங்க, இந்து திணிப்புன்றது. எதற்காக இந்த போராட்டம்? அதாவது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து மும்மொழி கொள்கையையும் புதிய கல்விக் கொள்கையையும் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்குவங்கிற ஒரு அதிகார பேச்சோடு, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மீதும் மாணவர்கள் மீதும் ஒரு மிரட்டும் தோணியில் அவர் பேசியிருந்தார். அதனை கண்டித்து சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் மாணவர் மன்றம் சார்பாக நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். அதாவது இருமொழி கொள்கையில் வந்து சிறப்பாக உயர்கல்வியிலையும் சரி, ஆராய்ச்சி மாணவர்களும் சரி, அனைத்து நிலையிலையும் தமிழ்நாடு ரொம்ப வளர்ந்துருக்கு. ஆனால் அவங்க மும்மொழி கொள்கையை திணிச்சு, புதிய கல்விக் கொள்கையை திணிச்சு மாணவர்கள் வந்து கல்வியை பாழாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. அதை கண்டித்து மாநில கல்வியில் போராட்டத்தை நாங்கள் வலுவாக முன்னெடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஜனவரி மாதம் வந்து 2025ஆம் ஆண்டுக்கான வரையறையை வெளியிட்டுச்சு. அதில் பல குளறுபடிகள், அதாவது பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளை வந்து ஆளுநர் நிர்வகிக்கின்ற வகையில் பல செயல்திட்டங்கள் அதில் வெளியிட்டு இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் தேடுதல் குழு, அதாவது பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவில் வந்து மாநில அரசின் பிரதிநிதியே இடம்பெறாத வகையில் ஆளுநரும் யூஜிசியும் ஒன்றிய அரசு மட்டுமே தலையிட்டு துணைவேந்தரை நியமிக்கிற வகையில் அதில் செயல்திட்டங்கள் வந்து வெளியிடப்பட்டிருந்துச்சு. அதாவது மாநில மக்களோட வரி பணத்தால் கட்டப்பட்ட பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் மாநில சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட கல்லூரிகளில் எந்த ஒரு உழைப்புமோ எதுவுமே இல்லாமல் அவங்க வெறும் ஆளுநரை வச்சு மட்டும் கல்லூரியையும் பல்கலைக்கழகத்தையும் அவங்க ஆக்கிரமிச்சிடலாம், நிர்வாகம் பண்ணிடலாம்னு நினைக்கிறது முழுமையாக மாநில உரிமையை பறிக்கின்ற செயல். அதனை கண்டித்தும் வலுவான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். யூஜிசி வெளியிட்ட எல்லா அறிவிப்புமே குளறுபடியாக தான் இருந்துச்சு. அந்த யூஜிசி வெளியிட்ட அந்த டிராஃப்ட்டை வந்து அவங்க திரும்ப பெறணுங்கிறத வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்தோம். தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தி தேவையா? தமிழ்நாட்டுக்கு இந்தி தேவை கிடையாது. இந்தி படிக்கிறவங்கள யாரும் நாங்கள் படிக்காதுன்னு சொல்லலை, இந்தியை திணிக்க வேணாம் தான் நாங்கள் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் அண்ணா வகுத்து தந்த இருமொழி கொள்கை வந்து சிறப்பாக இருக்குது. அந்த இருமொழி கொள்கையால் படித்த எண்ணற்ற மாணவர்கள் வந்து இன்றைக்கி எத்தனையோ உயர் நிறுவனங்களில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, பெரிய உயர் பதவிகளில் இருக்கிறாங்க, பல பேர் சாதிச்சிருக்காங்க. இஸ்ரோ எவ்வளோ பெரிய பெரிய இடத்துலலாம், அதுவும் குறிப்பாக அரசு பள்ளியில் படித்த தமிழ் வழியில் படித்த மாணவர்களே சாதிச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்தி மொழி கட்டாயம் கிடையாது. இப்போ சொல்லப்போனால் இங்கிலீஷ் படிச்சுட்டு ஆங்கிலம் படித்தா வெளிநாட்டில் கூட வேலை கிடைக்கும். ஆனால் ஹிந்தி படித்தா பீகார்லேயே வேலை கிடைக்காது, என் வட மாநிலங்களில் கூட வேலை இல்லாமல் அவங்களாம் வாழ்வாதாரத்துக்காக தமிழ்நாட்டுக்கு தான் தேடி வராங்க. பானிபூரி விற்கிறதுக்கும் பாய் விற்கிறதுக்கும் எங்களுக்கு ஹிந்தி தேவை கிடையாது. எங்களோட ஆசைகளும் அது கிடையாது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு மாணவன் யார்கிட்ட கேட்டாலும் எங்கே போகணுன்னு ஆசைப்படுறோம், லண்டன் போகணுன்னு ஆசைப்படுறோம்பாங்க, அமெரிக்கா போகணுன்னு ஆசைப்படுறோம்பாங்க, வெளிநாட்டில் இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கணும், அரசு பணியில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. யாருமே பானிபூரி விற்கணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. ஹிந்தி எங்களுக்கு தேவையே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு சொல்லப்போனால் தமிழும் ஆங்கிலமுமே போதுமானது. ரெண்டுமே எங்களுக்கு தேவையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தமிழ் ஆங்கிலம் இருக்குது, ஹிந்தி தேவையில்லைன்னு நினைக்கிறோம். மும்மொழி கொள்கைன்றது வந்து தனியார் பள்ளி நிறுவனங்களே இன்னைக்கு செயல்முறையில் தான் உள்ளது. அப்படி இருக்கப்ப அதாவது தமிழ்நாட்டு பள்ளிகளும் அதை வைக்கணுன்றது தானே அவங்க கோரிக்கையாக இருக்குது. இப்போ விருப்ப பாடமாக நம்ம ஹிந்தியை படிச்சுக்கலாம். இப்போ சிம்பிளாக சொல்ல ஒரு காமெடியாக கூட இருக்கலாம். இப்போ ஈஸ்வரமூர்த்தி வந்து ஒரு வடமாநில பெண்ணை நான் காதலிக்கிறேன்னு வச்சுங்க, நான் ஹிந்தி கற்றுக்கலாம். எனக்கு தேவை இருக்குது, நான் ஹிந்தி கற்றுக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்க நான் எதுக்கு ஹிந்தி படிக்கணும்? எனக்கு எங்கள் எல்லாமே தமிழ் இங்கிலீஷில் எனக்கு முழுமையாக என்னோடய தேவைகளை தான் பூர்த்தி ஆகிடுது. எங்கள் கனவே வெளிநாட்டில் தானே, வெளிநாட்டை நோக்கியும் பெரிய நிறுவனங்களை நோக்கியும் தான் இருக்குது. அங்கே ஹிந்தி தேவை கிடையாது. பல மாநிலங்கள் வந்து அவங்களோட தாய்மொழியே இழந்துட்டாங்க. அதாவது இப்போ பல பீகாராக இருக்கட்டும், யூபியாக இருக்கட்டும், எத்தனையோ மாநிலங்களுக்கு வந்து அவங்க தாய்மொழி ஹிந்தி கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் தாய்மொழி காக்கப்படுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து தமிழும் இங்கிலீஷும் இருமொழி கொள்கையாக இருக்கிறதுனால தான் தமிழ் காக்கப்படுது. மற்ற மாநிலங்களாம் அவங்க தாய்மொழியை மறந்ததுனால அவங்க மொழியை பண்பாட்டையே இழந்துட்டு ஹிந்திக்கு குற்றச்சாட்டு கிடையாது, தான் உண்மை.
பாஜக வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறதுக்கு எந்தெந்த வழியிலலாம் வரலாமோ இந்த மறு வச்சுட்டு வர மாதிரி தொப்பி போட்டு வர மாதிரி புது புது வேடம் புது புது திட்டம் புது புது வேடமாக என்னென்ன வகையிலலாம் வர முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பகுத்தறிவு உள்ளவங்க, சுயமரியாதை உள்ளவங்க, தெளிவு உள்ளவங்க, அரசியல் தெளிவும் சரி எல்லாமே படிப்பால் திராவிட இயக்கத்தால் படித்து முன்னேறின மக்கள். அதனால் அவங்க எல்லாத்தையும் தெளிவாக இது வந்து இந்த கலரு, இது இந்த நோக்கத்தோடு தான் வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க முன்னாடியே. அது கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சமஸ்கிருத திணிப்பும் இந்தி திணிப்பும் ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. தமிழ்நாட்டு மாணவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதாவது சமஸ்கிருதம் வந்து எங்களை பிரித்து பார்க்குது, தமிழ் எங்களை இணைச்சு பார்க்குது. தமிழ் எங்களை வந்து அறத்தை சொல்லி கொடுக்குது, ஒற்றுமையை சொல்லி கொடுத்துச்சு. ஆனால் சமஸ்கிருதம் வந்து எங்களை கீழ் ஜாதி, அவன் மேல் ஜாதி, புராணம் வேதங்கிற விதையில் வந்து எங்களை பிரித்து பார்க்குது. ஸோ சமஸ்கிருதம் எங்களுக்கு தேவையும் கிடையாது. சமஸ்கிருதம் வந்து எதுக்கும் பயன்படாது. இப்போ ஹிந்தி கூட பானிபூரிக்கையாச்சும் பயன்படும் சொல்லிக்கலாம். நம்ம ஏ பையா போ பிளேட் பானி ஏக் பிளேட் ஏதோ ஹிந்தியை வச்சு சொல்லிக்கலாம். சமஸ்கிருதத்தை எங்கே போய் சொல்ல போகிறோம்? நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இப்போ ஹிந்தி வேணும் சமஸ்கிருதம் படிங்கன்னு சொல்கிறவங்கலாம் கோயில் கருவறைக்குள்ளே வேறு மொழி தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு குத்துது. அங்கே உங்களுக்கு இந்த 2வது மொழி தேவையில்லையா? வேறு மொழி சமஸ்கிருதத்தில் அவங்க மந்திரம் பண்ணணுமா? ஆனால் எங்கள் மாணவர்களும் நாங்கள் மட்டும் மும்மொழி கொள்கை படிக்கணும்னு சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. சமஸ்கிருதம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையே கிடையாது. சமஸ்கிருதத்தை நம்ம எங்கேயும் பயன்படுத்த போகிறதும் கிடையாது. தொடர்ந்து எல்லா விஷயத்தையுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக புறக்கணிச்சுட்டா இருக்குது. நம்ம குரல் கொடுத்து கேட்க வேண்டிய உரிமைகளை கூட சில இடத்துல அது வாங்கி தான் இருக்காங்க பிஜேபி. அப்படி இருக்கிறப்ப இந்தியை மட்டும் நீங்க கத்துக்கணும், இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு முன்னெடுப்பு எடுத்து பண்றாங்க? அவங்களோட நோக்கம் என்னன்னா, இந்தியா அவங்க வந்து சுப்ரீம் பவர், அதாவது எப்படி சொல்லணும்னா மாநிலங்களின் கூட்டமைப்பு தான் இந்திய ஒன்றியம். அந்த கட்டமைப்பை அவங்க உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. மாநில அரசுக்கான உரிமையையும் மாநிலத்துக்கான அதிகாரத்தையும் உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் தமிழ்நாடு ஒப்புக்கொள்ளாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி குணம் உண்டு. அதன் அடிப்படையில் ஒருபோதும் அவங்க நினைக்கிற அந்த நோக்கம் வந்து நிறைவேறாது. அனைத்து மாநிலங்களின் ஒன்றியம்தான் இந்தியா, மாநிலங்களின் கூட்டமைப்பு தான் இந்திய ஒன்றியங்கிறத தமிழ்நாடு வந்து எப்பவும் ஆணித்தனமாக அழுத்தமாக சொல்லும். ஏன்னா அண்ணாவால் பெயர் சூட்டப்பட்ட தமிழ்நாடு. நாங்கள் வந்து தனித்துவமாக மாநில உரிமைக்கு என்றும் இருப்போம். மாநில சுயாட்சி கொள்கையை பேசுவோம். ஹிந்தி கொண்டு வர முடியுமா? இப்போ ஒரே நாடு, அந்த ஒரே தேர்தல், அந்த ஒரே மொழி, அதை வச்சு அவங்க இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்பு கொண்டு வரலான்னு நினைக்கிறாங்க. இங்கே யாரும் இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் யாரும் கிடையாது. திணிக்கப்படுற இந்திக்கும் திணிக்கப்படுற உணவு பழக்க வழக்கத்துக்கும் அதுக்கு தான் நாங்கள் எந்த ஒரு ஆதிக்கத்துக்கும் தமிழ்நாடுல எல்லா மாநிலமே எதிர்ப்பாக தான் இருக்கும். ஓகே, ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடி இருக்கோம், நம்ம உரிமைக்காக நம்ம போராடி இருக்கோம். இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போகிறப்ப நாளைக்கு மொழிக்காகவும் இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை வருமா? கண்டிப்பாக வரும். இதுக்கு முன்னாடியும் வரலாற்றுலையும் நடந்திருக்கு. 2 மொழிப்போரை சந்தித்த மாநிலம் தான் தமிழ்நாடு. 2 மொழிப்போர்லையும் தமிழ்நாடு வெற்றி பெற்று தான் இருக்கு. ஹிந்தியை எந்த வடிவிலெல்லாம் அவங்க திணிக்க முற்பட்டாங்களோ அப்போல்லாம் தமிழ்நாட்டு மாணவர்களும் சரி தமிழ்நாடும் சரி வெகுண்டு எழுந்து போராட்டங்கள் பெருசாகி ஒன்றிய அரசு வந்து அதுக்கு அடிபணிச்சு தான் போயிருக்கு. இப்போவும் அவங்க திணிக்க முற்படுறாங்க. மாணவர்களும் சரி மக்களும் சரி பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பாங்க. அதே மாதிரி கடந்த காலங்களில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி அவங்க அதை திரும்ப பெறுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி மகத்தான வெற்றியெல்லாம் பெறாது. மண்ணை தான் கவ்வும், டெபாசிட்டை தான் இழக்கும். போட்டிட்டு அனைத்து தொகுதியிலையும் டெபாசிட் இழக்கும். போன வாட்டி அதிமுகவோட ஆதரவில் 4 தொகுதி 4 எம்எல்ஏக்கள் உள்ளே போயிட்டாங்க. இந்த வாட்டி அதுவும் கிடைக்காது. எந்த கூட்டணி அவங்க எவ்வளோ இடி ஐடி ரைடெல்லாம் பண்ணி என்ன வேலைகளெல்லாம் செஞ்சு கூட்டணியை கட்டமைச்சு தேர்தலில் போட்டிட்டாலும் பாஜக டெபாசிட் தான் இழக்கும். பாஜக எங்கெங்கெல்லாம் போட்டியிடுதோ அங்கெல்லாம் மக்கள் அவங்களுக்கு மண்ணை கவ தான் வைப்பாங்க. நோட்டாவை விட கீழே ஓட்டு வாங்குவாங்க. அவங்க அவங்களோட ஆசை அதை அவங்க சொல்லிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களோட ஆசை அது கிடையாதுங்கிறது என் பார்வையாக இருக்குது. இப்போ ஏதோ ஒரு கூட்டணி, ஏதோ ஒரு கட்சியோட அவங்க கூட்டணி பேசுனாங்க, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு நினைக்கிறேன். அவங்க கூட ஆதரவு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு மீடியாலாம் ஃப்ளாஷ் பண்ணிச்சு. கடைசியில் அவங்களே அறிக்கை விட்டுருக்காங்க, நாங்கள் ஆதரவெல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு வாழ்த்து தான் சொல்லிட்டு வந்தோன்ட்டு. அந்த கட்சி கூட தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இல்லை. வேறு எந்த கட்சி தயாராக இருக்குன்ட்டு எனக்கு தெரியலை. ஸோ தாவேக்காவோட ரிசல்ட்டு நாம் தமிழரோட ரிசல்ட்டு தான். நாம் தமிழரோட ரிசல்ட்டு நோட்டாவோட ரிசல்ட்டு தான். அதுதான் தேர்தல். நான் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் கிடையாது. மற்ற மீடியாவில் இருந்துட்டு பேசுகிறவங்க மாதிரி நான் இப்போ இந்த கணிப்பெல்லாம் பண்ணலை, சோழி உள்த்தியெல்லாம் பார்த்துலாம் நாங்கள் சொல்லலை.
மக்கள் அதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா நல்லாட்சி நடக்குது, மக்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காங்க, அவங்க ஆட்சி தொடரணும்னு தான் நினைப்பாங்க. ஓகேயா? ஓகே. தமிழ்நாட்டுல 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்தியா தமிழ்நாடு ஒரு பக்கம் அங்கிட்டு போயிட்டு இருக்கு. அடுத்து வாழ்வாதாரத்துக்கு என்னடா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு அவங்க சைடு வந்து போயிட்டு இருப்ப. ரெண்டும் பெரிய பெரும் கட்சியாக இருக்கிற டிஎம்கேவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், என்ன நடந்துட்டு இருக்கு பாத்துட்டீங்களா? ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், நீ பெரியாரா நான் பெரியாரா, நீ அங்க வந்து பாரு, நான் இங்க வந்து பாரு, நீங்க சிங்களத்தை பாரு, இதெல்லாம் இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? எப்படி பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு மாநில தலைவராக ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழராக அவரோட முதல் கடமையாக என்ன இருக்கணும்னா, தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து அவங்க வழங்க வேண்டிய நிதியை வாங்கி கொடுக்குறது தான் அவரோட முதல் கடமையாக இருக்கணும். அதை விட்டுட்டு அவர் பால்டாயில்னு போஸ்டர் ஒட்டுவேன், வீட்டுக்கு உதயநிதி வீட்டுக்கு எதிரில் போய் நான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு எதிரில் போய் ஒட்டுவேன், அண்ணா அறிவாலயத்தோட செங்கலை பே பண்ணிட்டு இவர் தான் ஒரு மடைமாற்றம் செயல், என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கோ அதை மடைமாட்டிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் மாநில உரிமைக்காகவும் கல்வி உரிமைக்காகவும் அவங்க வாழ்வாதாரத்துக்காகவும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் போராடிட்டு இருக்கப்ப இவர் தன்னோட சுய விளம்பரத்துக்காக மட்டும்தான் பாஜக வந்து பேட்டி கொடுத்து மட்டும்தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. கீழே கிரவுண்டில் வந்து கட்சி இருக்கானே தெரியல. இப்போ அண்ணாமலை ஒரு 6 மாதம் லண்டன் போயிட்டு வந்தார். அந்த 6 மாதத்தில் பாஜக இருந்துச்சானே யாருக்கும் தெரியாது. ஹெச் ராஜாவை ஒருங்கிணைப்பாளராக போட்டு கட்சி நடத்துனாங்க. இந்த 6 மாதத்தில் பாஜகங்கிற ஒரு கட்சி இருந்துச்சான்னு தெரியாது. அதாவது பேட்டி கொடுத்தா மட்டும்தான் பாஜகங்கிற கட்சி இயங்குதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுங்கிறதுக்காக அண்ணாமலை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார், அவதூறு பேசுவார், பொய் பேசுவார், புரளி பேசுவார். திரும்பி அதுக்கு விளக்கம் கேட்டால், ஆதாரம் கேட்டால் ஓடி ஒழிஞ்சிக்குவார். 3 நாள் பேட்டி கொடுக்காம திரும்பி வந்து வேற ஒரு பொய்யை பேசிட்டு போய் ஒழிஞ்சிக்குவார். இதுதான் அண்ணாமலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராரு. இப்போ வந்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வந்து சொல்கிறாரு, இப்போ எங்களுக்கான உரிமையை நீங்கள் கொடுங்க, நாங்கள் எங்களுக்கான வழங்க வேண்டிய வரி பணத்தை அதாவது உங்கள் அப்பா வீட்டு சொத்தை அப்பா வீட்டு காசையாக கேட்டோம், எங்கள் அப்பா குறிப்பாக சொல்லணும், எங்கள் அப்பாவும் அம்மாவும் உழைச்சி கட்டின வரி பணத்தை தான் நாங்கள் திரும்பி எங்கள் உரிமை நிதியை தான் கேட்குறோம். அதை கொடுக்க கூட அவங்களுக்கு மனசு கிடையாது. ஏதோ அவங்க கடன் தர மாதிரியோ இல்லை பிச்சை போடுற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. எங்களோட உரிமை பணத்தை தான் நாங்கள் கேட்குறோம். அதை கூட தரத்துக்கு பாஜகவுக்கு மனசு இல்லை. அதை வாங்கி தரத்துக்கு அண்ணாமலைக்கு திராணி இல்லை, தகுதி கிடையாது. அதை விட்டுட்டு செங்கலை பேக்கிறேன், போஸ்டர் ஓட்டுறேன்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சொல்றது, போஸ்டர் ஓட்ட போகிறேன் அப்படிங்கிறதுனால தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, தைரியம் இருந்தால் வாங்க, நீங்கள் அங்கெல்லாம் வர வேணாம், அண்ணா அறிவாலயத்தை செங்கலை பேப்பீங்களா, அண்ணா சாலைக்காச்சும் வாங்கன்னு தான் சொல்கிறாரு. அவருக்கு நானும் அதே தான் சொல்கிறேன், தைரியம் இருந்தால் அவர் அண்ணா சாலைக்காச்சும் வந்துட்டு போட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மாநில கல்லூரி மாணவன் நான், அவர் கையெழுத்து வாங்க போகிறோங்கிறாரு. தைரியம் இருந்தால் மாநில கல்லூரியில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போட்டோம். இது வந்து நாங்கள் வந்து சங்கி மாணவர்கள்லாம் கிடையாது. எது சொன்னாலும் அண்ணாமலை சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து தேதி நேரத்தை குறிப்பிடுங்க, நான் ஒத்தாரா வரேன், சிங்கமா நான் வரேன்றாரு. அதான் சொல்லியிருக்கு. அவர் இப்படி தான் சொல்லுவார். நான் இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான், வருவான் பாரு. உண்மையில இப்போ நானே கூட இங்கே தேதியை வந்து வர ஆள் குதிக்கணுமா, போட்டிக்கு கூப்பிட ஆள் குடிக்கணுமாங்கிறதா. நான் இப்போ நாளைக்கு வரேன், நீங்கள் ஒரு நாள் முடிஞ்சா பண்ணிக்கங்கன்னு அண்ணாமலை சொல்லட்டும். திமுகவோட பலம் என்னன்னு அண்ணாமலைக்கு தெரியும். அண்ணாமலை பாஜக கொடிக்கம்பமே தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காது. அவர் இதே மாதிரி தொடர்ந்து பேசிட்டு வந்தாருன்னா, இது வந்து திமுக காரணம் நாங்கள் அதை எதுக்கலை. நான் ஒரு மாணவனாகவே சொல்கிறேன், நாங்கள் இப்போ உரிமைக்காகவும் போராடிட்டு இருக்கோம். கல்வி உரிமைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் பல நூற்றாண்டுகளாக போராடி, பல தலைவரும் போராடி பெற்ற கல்வி உரிமை. நீ இந்த ஜாதியில் பிறந்ததுனாலே நீ படிக்கக்கூடாது, நீ கல்விக்கு போகக்கூடாதுன்னு தடுக்க வச்சு திராவிட இயக்கத்தினாலையும் பல பொது உடைமை இயக்க தோழர்கள் போராடி பெற்று தந்த உரிமை அது. அதை வந்து அவங்க எளிதாக புதிய கல்விக் கொள்கை மூலியமாக, அதாவது 3ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 7ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுங்கிறது வந்து மாணவர்களை வந்து பள்ளிக்கே நீ வராத, நீ வேலைக்கு போ, நீ குலக்கல்வியை போய் பாரு, உன் அப்பன் தாத்தா என்ன வேலை பார்த்தாலும் அந்த வேலையை பாருங்கிறதோட நோக்கமாக தான் இருக்குது. அப்படி நாங்கள் எங்கள் கல்வி உரிமைக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து அண்ணாமலை இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது நல்லா நகைப்புக்குரியதாக தான் இருக்குது. அதுவும் ஒரு உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. உதயண்ணன் நீங்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் கோபேக் மோடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், இனிமேல் கெட் அவுட் மோடின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கான உரிமையை நீங்கள் தரல, நாங்கள் உங்கள்கிட்ட எங்களுக்கு உரிமையை தான் கேட்குறோம், உங்கள்கிட்ட உதவி கேட்கல, இல்லை பணம் கேட்கல, காசு கேட்கல. ஆனால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, கோபேக் மோடி உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னப்போ நானே மாணவன் தான், நானுமே சொன்னேன். எங்கே அவர் கோபேக் மோடி சொல்கிறதுக்கு வந்து கெட் அவுட் மோடி சொல்கிறதுக்கு உதயநிதி அண்ணனுக்கு தகுதி இருக்கா, அவர் ஒரு ஆளா அப்படின்னு கேட்டார். அதான் நான் சொன்னேன், அவர் தைரியம் இருந்தால் சொல்லுன்னு சொன்னார். அதான் நானே சொல்கிறேன், மோடிக்கிட்ட வந்து கெட் அவுட் மோடி சொல்கிறதுக்கு வந்து உதயானந்த் தேவையில்ல, அவரோட தம்பிகள் நாங்கள் இருக்கோம், எண்ணற்ற மாணவர்கள் இருக்கோம்னு சொல்லி நாங்கள் மாநில கல்வி மாணவர்கள் நாங்கள்லாம் வீடியோவே நாங்கள் வெளியிட்டிருந்தோம் சமூக வலைதளத்தில். அதே மாதிரி திமுக இளைஞரணியாக இருக்கட்டும், மாணவனியாக இருக்கட்டும்,
கெட் அவுட் மோடி அவ்வளோ வலுவாக சொன்னாங்க. ட்விட்டரில் அன்றைக்கி ட்ரெண்ட் ஆனிச்சு. இதெல்லாம் பார்த்தும் சும்மா மோடி உண்மையிலே சும்மா தூங்கி டெல்லியில் அமைதியாக இருக்கிறாரு. அண்ணாமலை எதையாச்சும் ஒன்று பேசி அவருக்கு தூங்கி முழிச்சு பார்த்துருப்பாரு. என்னடா ட்விட்டரில் எக்ஸில் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து கெட் அவுட் மோடின்னு இருக்கு. நானும் தமிழ்நாட்டுக்கே பிளானே பண்ணலையடா அப்படிங்கிற கதை தான். சும்மா கடந்தவரை இவரே அடிங்கடா தம்பிங்களாங்கிற மாதிரி கிளப்பி விட்றாரு. ஸோ அண்ணாமலை வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தாலே பாஜக கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி தான் அதுக்கு அவங்க போட்டிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் இப்போ ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் அவங்க ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு அது என்கிட்ட நண்பர்களே கேட்குறாங்க. ட்ரெண்ட் பண்ணுறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் இருக்கிறவங்களும், பிஜேபி ஒரு தேசிய கட்சி, அதுவும் அவங்க எப்படி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கிறது ஊருக்கே தெரியும். அவதூறு பொய்களை வச்சு எல்லாமே ஃபுல்லாகவே பொய் தான். அமெரிக்காவில் இருக்க டவரை கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னாலுமே பாஜகக்காரன் நம்புவான். யூபியில் இருக்கவங்க நம்புவாங்க, நார்த் இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து நம்புவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க கட்டமைச்சு தான் அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. அவங்க அந்த மாதிரி அதாவது உலக அளவில் அவங்க ஃபேக் ஐடிஸ் அதிகம் வச்சுருக்கிறாங்க. அதை வச்சு அவங்க ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ட்விட்டர்லாம் ஆர்கானிக்காக கிடையாது. இப்போ கெட் அவுட் ஸ்டாலின் அவங்க எதுக்கு சொல்கிறாங்க? நாங்கள் கெட் அவுட் மோடி சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. எங்களோட உரிமை பணத்தை அவர் தரல, தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிட்டு வராரு. அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் எங்களுக்கு ஒன்றும் குறிப்பாக எந்த ஒரு நிதியும் வழங்கப்படுறதில்லை. தமிழ்நாடு ₹1 கொடுத்தா 26 பைசா தான் எங்களுக்கு திருப்பி கிடைக்குது. பேரிடர் காலங்கள்லையும் சரி வழங்க வேண்டிய நிதியை ஒழுங்காக தரதில்லை. தொடர்ந்து எல்லாத்துலேயுமே தமிழ்நாடை வஞ்சித்துக்கிட்டு தான் வராங்க. தமிழ்நாட்டுக்கு பழைய பட்ஜெட்லையாச்சும் திருக்குறளையும் தமிழ் ஏதோ சொல்லி கொடுப்பாங்க. இந்த வாட்டி அது கூட ஆந்திராவுக்கு பாடல் சொல்லி முடிச்சுட்டு பீகாருக்கு நிதியை கொடுத்துட்டு ஆந்திராவுக்கு பாடலை கொடுத்துட்டாங்க. போனாட்டி ஆந்திராவுக்கு நிதியை கொடுத்தாங்க. அது மாதிரி அவங்க கூட்டணியை தக்க வச்சுக்கிறதுக்கும் ஆட்சியை நீடிக்க வைக்கிறதுக்கும் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. அவங்க எல்லா பிரஸ் மீட்லயும் சொல்ற ஒரே விஷயம் 2026 திமுக வந்து மண்ணை கவுவது உறுதி அப்படின்னு. தாமரை வந்து கண்டிப்பா 2026 தமிழிசை அக்கா வந்து இதுக்கு முன்னாடி மாநில தலைவராக இருந்தாங்க. அவங்க எப்போ பாஜகவில் சேர்ந்தாங்களோ அப்போலேருந்து இதே வசனம் தான் எல்லா மீடியாலையும் பேசிகிட்டு இருக்காங்க. அது அவங்க டேப் ரிகார்டர் மாதிரி தான் ரெகுலராக பேசிகிட்டு இருப்பாங்க. தமிழிசை அக்கா கடைசி வரைக்கும் அதான் பேசுவாங்க. அதான் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த டைலாக் அவங்க கண்டினியூவாக பேசிக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா அது நடக்காது. திமுக வலுவாக மக்களின் நம்பிக்கையை பெற்று திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு. எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடக்குது. எந்த ஒரு மாணவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி விவசாயிகளாக இருக்கட்டும், அனைவரும் எல்லாருக்கும் அவங்களுக்கு சிறப்பு திட்டங்களை வகுத்து எப்படி நாட்டை முன்னேற்றலாம், தொழில்துறையில் இருக்கட்டும் சிறப்பாக பார்த்து செயல்பட்டுக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க நினைக்கிறது வந்து கனவுல கூட நடக்காது. அதான் தாமரை மலரவே மலராதுங்கிறது தான் இதுக்கான பதில். ஓகே, 2026 தமிழ்நாட்டை ஆள போறது வந்து அண்ணாமலை தான்ற ஒரு செய்திகள் சோசியல் மீடியா போகுது. திமுக இதுல இருக்கிறனால நீங்களே சொல்லிட்டீங்க சோசியல் மீடியாவில் தான் போகுதுன்னு. சோசியல் மீடியாவில் மட்டும்தான் அது போகும். அண்ணன் சீமான் ஆழ்வாருங்கிறது சோசியல் மீடியாவில் தான் போகும். அண்ணாமலை ஆழ்வார்னு சோசியல் மீடியாவில் தான் போகும். களத்தில் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆள்றாரு. அவர் தான் ஆழ்வாருங்கிறது மக்களுக்கு தெரியும். ட்விட்டரில் இருக்க பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது. ஒரு ஆள் 10 ஐடி வச்சுருக்கான். அவன் இப்போ சில நியூஸ் சேனல்ஸ்லாம் ஓட்டிங் நடத்தும். உங்கள் அடுத்த முதல்வர் யார், உங்கள் ஆதரவு யாருக்குன்ட்டு ஒருத்தனே 100 ஓட்டு போடுறான். பாஜகலாம் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஓட்டெல்லாம் தேர்தலில் வருதானா காணும். இப்போ பாஜகக்காரங்க நாம் தமிழர் ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் அன்னைக்கு நானே பார்ப்பேன், சிரிப்பாக இருக்கும். நாளைக்கு தேர்தல் முடிவு வருதுன்னா இன்னைக்கு நைட்டு ட்விட்டரில் போட்டுட்ருப்பான், அண்ணன் முதலமைச்சராக பொறுப்பேற்று விடுவார், இன்னார் துணை முதல்வராக வருவார், இன்னார் இந்த துறைக்கு அமைச்சராக வருவார்ன்ட்டு கற்பனையெல்லாம் ஒரு அமைச்சரவை பட்டியலே வச்சிருப்பான். சிரிப்பாக இருக்கும், யாரா நீங்கள் கோமாளிங்கடான்ட்டு. அடுத்த நாள் பார்த்தா அவங்க 0ல தான் இருப்பானுங்க. டெபாசிட் போயிருக்கும் பாதி தொகுதியில். உண்மையிலே ஓட்டெலாம் என்ன விட்டுறாங்களோன்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது காமெடி. நான் குறிப்பாக என்ன சொல்லுவேன்னா, நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் வாக்களிக்கிறதே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையாக தான் நான் உணர்வேன். தொடர்ந்து வஞ்சிக்கிற ஒரு நமக்கு கெடுதல் மட்டுமே செய்கிற ஒரு கட்சிக்கு வாக்களிக்க எப்படி தான் மனசு வருதுங்கிறது எனக்கும் தெரியல. இப்போ கூட நிறையா பேர் இந்திக்கு ஆதரவாகவும் இந்தி திணிப்புக்கு ஆதரவாகவும் இங்கே தமிழ்நாட்டில் பேசிட்டு வராங்க. அது முழுசாக எனக்கு நமக்கே நெருடலாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு தேர்தலுக்கு அரசியல் நோக்கத்தில் மட்டும் தாய்மொழியை விட்டு கொடுத்துடக்கூடாதுல்ல. தமிழ் மொழிக்கு ஒரு இழுக்கு வரப்போ நம்ம இன்னும் முன்னாடி நின்று போராடணும். அவங்க அரசியல் சமரசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நெருடலாக தான் இருக்குது. ஆதவ அர்ஜுன் ஒரு செய்தி இயக்குறாரு. ஸோ அவங்கெல்லாம் இயக்கி ஒரு நல்ல அந்த மண்ணை பிசைஞ்சு எப்படி கொண்டு வராங்க, பிள்ளையாராக கொண்டு வராங்களா இல்லை களிமண்ணாக பிசைஞ்சு ஆளால் பிச்சு போட்டுறாங்களாங்கிறது 2026 தேர்தல் முடிவில் கண்டிப்பாக தெரியும். நாம் தமிழரும் பாஜக தோழர்களும் எப்படி தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தாவேகா தோழர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. என் நண்பர்களே விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க, அண்ணா ஆட்சிக்கு வந்துடுவாருன்னு
சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் மனசு புண்படுற மாதிரி பேசுறதில்ல. எதுக்கு பாவம், இப்போ தான் அரசியல் பேச வச்சு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு விட்டேன். ரிசல்ட்டில் தெரியும் உங்களுக்கு. எங்கடா அண்ணன் ஓட்டணும் என்னவே இல்லை, பொட்டியை மாற்றிட்டாங்கிற கதையாக தான் இருக்க போகுது. அதனால் 2026 அனைத்து அரசியல் கோமாளிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அமையும். மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் முதல்வராக பொறுப்பேற்பார். அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அது உறுதி.